ஆய்க்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். நண்பர்களே, இன்னைக்கு ராம்ஜி ஆஸ்ட்ரோ ரூல் 97வது விதியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன விதின்னா, கிரகங்களை நம்ம 3 வகையாக பிரிச்சிருக்கோம். சுபர்கள், பாவர்கள்னு ஜோதிடத்தை பிரிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். சுப கிரகங்கள், வேகப்பாவத்துவ கிரகங்கள், மந்த பாவத்துவ கிரகங்கள். இது நம்ம ராம்ஜி கிளாஸில் மட்டும்தான் இந்த 3 பிரிவாக இருக்கும். வேகப்பாவத்துவ கிரகம்னா சூரியன், செவ்வாய். மந்தம்னா சனி, ராகு, கேது. சுபகிரகம்னா குரு, புதன், சுக்கிரன். இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ ஒரு சுபகிரகத்தை வேகப்பாவத்துவ கிரகம் பார்த்தா அந்த கிரகம் வேகப்பாவத்துவம் மாறிடும். சுபகிரகம் மந்தத்தை பார்த்தா அந்த கிரகம் மந்த கிரகம் சுபம் மாறிடும். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், செவ்வாய் ஒரு வேகப்பாவத்துவ கிரகம். செவ்வாய் வந்து ஒரு வேகப்பாவத்துவ கிரகம், ஆட்சி பெற்று வேக சிறப்பாக இருக்கார். ஆனால் சனியுடைய பார்வை அவருக்கு கிடைக்குது. சனியின் 3ஆம் பார்வை அவருக்கு கிடைக்கும்போது செவ்வாய் ஒரு மந்த பாவத்துவ கிரகமாக மாறிவிடுகிறார். செவ்வாய் வேகத்துவமாக இருந்தாலும் சனி பார்வை பெற்றதால் அவர் மந்த நிலை அடைந்து அவர் நின்ற பார்த்த இடங்களை சனி எவ்வாறு கெடுதல் செய்வாரோ அதை போல செய்வார். இப்போ சனி இங்கே பார்க்கலன்னா செவ்வாய் நின்ற பார்த்த இடங்களை செவ்வாய் போல செயல்படுத்துவார். சனி 3ஆம் பார்வையை பார்த்தனால செவ்வாய் வேகப்பாவத்துவ கிரகம் மந்தமாயிடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு 7, 8, 9 இங்கே சனி இல்லைன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு செவ்வாய் 9ல் இருந்தால் தகப்பனார் ஒரு ஆளுமை மிக்கவராக, அதிகாரம் மிக்கவராக இருப்பார். ஆனால் சனி பார்த்துட்டா தந்தை மந்த நிலையில் பொருளாதாரத்திலும் அறிவாற்றலும் குறைந்தவராக இருப்பார். அப்படி எடுத்துக்கணும். செவ்வாயின் பண்புகள் சனி பார்வையால் மந்தமடைந்து மாறுதலுக்கு உட்படுகின்றன. சரி, இப்போ இங்கே செவ்வாய் இருக்கு. இங்கே செவ்வாய் இல்லை. இப்போ சனி செவ்வாய் 2 பேருமே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இவர் அவரை பார்க்குறார், அவர் இவரை பார்க்குறார். இந்த மாதிரி இருந்தால், அதாவது செவ்வாயின் வேக பண்புகள் சனிக்கு வருது, சனியின் மந்தம் செவ்வாய்க்கு வருது. இந்த மாதிரி இது பேர் சமசப்தம பார்வை. அதாவது 1, 7 தான் சமசப்தம பார்வைன்னு சொல்லுவோம். ஆனால் செவ்வாய் சனிக்கு 4, 10 பார்வைகளும் சமசப்தம பார்வையாக வந்துடுது. சமசப்தம பார்வையில் அதாவது ஒரு மந்தமும் வேகமும் கலந்தால் செவ்வாயால் சனி வேகமாகவும் சனியால் செவ்வாய் மந்தமாகவும் ஆக மாட்டார். இது 2மே விபரீதமான பலன்களை தரும். பிரச்சனை, வம்பு, வழக்க தரும். இந்த இடத்துல சனியை வேகப்பாவத்தமாக எடுத்துக்கக்கூடாது, இங்கே செவ்வாயை மந்தமும் எடுத்துக்கூடாது. வேகமும் மந்தமும் கலந்த நிலை, இது விபரீத நிலை. அந்த இடத்துல எதுவுமே செயல்படாது. இப்போ 7ல் சனி இருக்குது. 7ல் சனி மட்டும் இருந்தால் ஜாதகர் திருமண வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். வர்ற மனைவி வந்து ஒரு திறமை குறைவான, அறிவாற்றல் குறைவான, பொருளாதாரம் குறைவான மனைவி வந்துடுவாங்க 7ல் சனி இருந்தால். செவ்வாய் பார்த்தா செவ்வாயின் பண்புகள் செவ்வாய்க்கு வரணும். அதுதான் விதி. செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக சனியை பார்த்தா மனைவி வந்து ஆளுமை மிக்கராக வரணும். ஆனால் சனி செவ்வாய் மாறி மாறி சமசப்தமாக பார்வையில் பார்த்தா எதுவுமே நடக்காது. திருமணம் நடக்காது, நடந்தாலும் பிரிவாயிரும். அப்போ அது உடைபட்டு போயிடும். பலனே எதுவும் நடக்காமல் போயிடும். விபரீதமான பலனை தரும். வேகப்பாவத்துவமும் மந்த பாவத்துவமும் சமசப்தம பார்வையில் இருக்கையில் விபரீதமாக முடிந்துவிடும். இப்போ வேற மாதிரி இங்கே சனி இருக்கிறார். செவ்வாயின் 8ஆம் பார்வை சனியை வந்து அடையுது. ஆனால் சனி திரும்ப செவ்வாயை பார்க்கல. இப்போ இந்த இடத்துல 7ஆம் அதிபதி சனி வேகப்பாவத்துவமாக, அதாவது மனைவி ஒரு அதிகாரம் மிக்கவராக, அதிகார பதவியில் இருப்பவராக, வேகமான செயல்பாடுகள் இருப்பவராக சனி மாறிடுவார். சனி 3ஆம் பார்வை பார்க்குறதில்ல. பொதுவாக சனி 3ஆம் பார்வை லக்னத்தை பார்த்தால் லக்னாதிபதி ஜாதகர் மந்தனாக இருப்பார். ஆனால் ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்வை பார்த்தனால சனி வேகத்துவம் அடைகிறார். அதாவது சனியை செவ்வாய் பார்த்தாலும் செவ்வாய் சனியை பார்த்தாலும் அவரோட பண்புகள் மாறிக்கும். ஆனால் சமசப்தம பார்வையில் பார்த்தாங்கன்னா மாறாது. இப்போ இன்னொரு நிலை, இங்கே சனி இருக்கார். இப்போ சமசப்தமாக பாருங்க, 4, 10 சொல்லணும்ல, அதே மாதிரி 1, 7 மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தாலும், இந்த சமசப்தமாக பார்வை இருந்தாலும் சனி செவ்வாய் இருவரும் வேகம் மந்தமும் கலந்த நிலையில் இருக்காங்க. அப்போ பிரச்சனைகளை அதிகம் தருபவராக. இப்போ இந்த இடம் 7, 8, 10 தொழில் கெட்டுப்போகும், பதவிகள் கெட்டுப்போகும், தாய் கெட்டு விடுவார். 4 செவ்வாய் இருந்தால் தாய் வந்து வேகமான ஆளாக இருப்பாங்க, ஜாதகரோட மோதுவாங்க. ஆனால் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க செவ்வாய் மட்டும் இருந்தால். சனி பார்க்கறதுனால தாய் சிறப்பு இல்லை, தாய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தாயோடு பிரிவு ஏற்படும். இந்த மாதிரி ஏற்படணும். 10ஆம் இடம் தொழில் கிடம், அதாவது வேகமும் மந்தமும் கலந்து இருக்கும்போது அந்த இடத்துல எந்த வேலையும் நடக்காது. ஆதிபத்தியம், காரகம் எதுவும் நடக்காது. ஆனால் இதுக்கு ஒரு மாற்றம் இருக்குது.
இப்போ குரு இங்கே இருக்கிறார். குரு 5ஆம் பார்வை செவ்வாய் பார்த்துட்டா சுபத்தன்மை அடைந்த செவ்வாய், இந்த குரு பார்வையில் அந்த செவ்வாய் தான் இங்கே பார்த்து மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இப்போ செவ்வாய்கிட்ட 100% வேகத்துவம் இருக்கு, குரு கிட்ட 100% சுபத்துவம் இருக்கு. சுபத்துவமும் வேகமும் கலந்த செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆயிடுறாங்க. 2 பேரும் கூட்டணி போட்டு சனியை உடைச்சிருவாங்க. இங்கே சனியால் செயல்பட முடியாத நிலை. சனி பார்வையில் செவ்வாய் பார்த்து குரு சனி பார்வையில் செவ்வாய் பார்த்து செவ்வாய் கிட முடியாது. காரணம், குரு வந்து இவருடைய பலத்தை உயர்த்துறார். குரு உச்சம் பெற்று செவ்வாயின் பலத்தை உயர்த்தி செவ்வாய்க்கு சுபத்தன்மை வேகமும் கொடுத்து 2 பங்கு பலமாக இருக்கார். செவ்வாய் வந்து குரு பார்வையில் 2 பங்கு பலமாக இருக்கார். அந்த பார்வை பெற்ற செவ்வாய் சனியை உடைக்கிறாரு. சனியும் சுபத்தன்மை அடைஞ்சிடுவார். இங்கே சனியும் நன்மை செஞ்சுருவார். 7ஆம் அதிபதி சனி குரு பார்வை பெற்ற செவ்வாய் பார்த்தா சிறப்பை தருவார். மனைவி உயர்ந்த நிலையில் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. திரும்ப அந்த சனி செவ்வாயை கெடுக்க முடியாது. அப்போ ஜோதிடத்தில் என்ன விதி இருந்தாலும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. இதில் இந்த அஷ்டோ 97வது ரூல் என்ன சொல்லுதுன்னா, சமசப்தம பார்வையில் வேகமும் மந்தமும் கலந்தால் ஆதிபத்தியம் காரகம் எதுவும் கிடைக்காது. ஆனால் சமசப்தம பார்வை இல்லாம மந்தன் சனி செவ்வாயை மட்டும் பார்த்தா செவ்வாய் மந்தத்தை அடைவார். செவ்வாய் மட்டும் சனியை பார்த்தால் சனி வேகம் அடைவார். இங்கே செவ்வாய் இருந்தால் சமசப்தம பார்வையில் 2 பேரும் ஆதிபத்தியம் காரகங்களை இழப்பார்கள். அதான் அந்த 97வது விதி சொல்றது. சமசப்தம பார்வையில் வேகமும் மந்தமும் இணைந்தால் விபரீதம் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், நற்பலன் கிடைக்காது. சமசப்தம பார்வை இல்லாமல் இந்த வேகமும் மந்தமும் மாறி மாறி பார்த்தா பார்க்கிறவர் நிலைமைக்கு பார்க்கப்படும் கிரகம் மாறும். வணக்கம்.